மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு தினத்தையொட்டி சென்னை ஓமந்தூரார் தோட்ட வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். அந்த காட்சியை பார்ப்போம். தொடர்ந்து நினைவிடம் நோக்கி அமைதி பேரணி நடக்க உள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு தினம் எவ்வாறு நடைபெற்று வருகிறது? மேலும் எவ்வளவு தூரம் இவர்கள் நடைபயணம் முதலமைச்சரோடு மேற்கொள்ள இருக்கிறார்கள்? கள நிலவரம் என்ன? மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியுடைய 7வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையை ஒட்டி அமைந்த ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்துல நிறுவப்பட்டிருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதியுடைய திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது மரியாதை செலுத்தி வருகிறார். உடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மூத்த அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் ஆகியோரும் மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். இதனைத் தொடர்ந்து வாலாஜா சாலை வழியாக மெரினா காமராஜர் சாலை வரை நடைபெறக்கூடிய அமைதி பேரணியில தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று பேரணியாக மெரினாவில் இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதியுடைய நினைவிடம் நோக்கி செல்ல இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பேரணி என்பது துவங்கப்பட இருக்கிறது. வாலாஜா சாலையின் வழி நெடுகிலும் ஆங்காங்கே மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திமுக அரசுடைய சாதனைகள் குறித்தும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி கொண்டு வந்த திட்டங்கள் குறித்தும் அது குறித்தான அறிவிப்புகள் மேடையில இடம்பெற்றிருப்பதை நாம் நேரடியா பார்க்க முடிகிறது. அமைதி பேரணியில ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றிருக்கக்கூடிய சூழல்ல வாலாஜா சாலையில போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் வழி நெடுகிலும் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. சுமார் 1.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெறக்கூடிய இந்த அமைதி பேரணியுடைய நிறைவாக முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட திமுகவினர் அனைவருமே முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவருடைய நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்த இருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முரசொலி அலுவலகம், கோபாலபுரம் இல்லம், அதன் பிறகாக அறிவாலயம் என பல்வேறு இடங்களுக்கு சென்று அலங்கரிக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியுடைய புகைப்படத்திற்கு மரியாதை செலுத்த இருப்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.